பிறக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் மனநிம்மதியையும் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தர எல்லாமல்ல வசிஷ்ட மகா கணபதியை வணங்கி இந்த புத்தாண்டு ராசி பலனை உங்களுக்கு வழங்குகிறேன். வணக்கம். பிறக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை தரும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆண்டு 4 கிரகங்களுடைய கிரக பெயர்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. இந்த 4 கிரகங்களுமே வருடாந்திர கிரகங்கள். எப்பொழுதுமே கோச்சார காலகட்டங்களில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள் ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும். மாதக்கோள்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இதை பற்றி நம்ம பெருசாக ஒன்றும் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள் வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய ராசிக்கு இந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சிகள் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி பார்ப்பதில் ஆவல்கள் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சியானது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ யாரெல்லாம் தனுசு ராசி அப்படி சொன்னால் மூலம், பூராடம், உத்தராட நட்சத்திரத்தினுடைய முதல் பகுதியில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசி இல்லையா. மூலம், பூராடம், உத்தராடம் இது ஒரு உபயராசி. பிரகஸ்பதியான குரு பகவானை தன்னுடைய ராசி அதிபதியாக கொண்ட அற்புதமான ஒரு ராசி தனுசு ராசி. மிகவும் சாந்த குணம், எளிய குணம், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, தனக்கென்று எதுவும் வேண்டாம், எல்லாமே மற்றவங்களுக்கு கொடுத்துரு அப்படிங்கிற ஒரு பண்புடைய ஒரு ராசி தனுசு ராசி. சரிங்களா. அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை, உத்வேகத்தை தன்னுள் கொண்ட ராசி இந்த தனுசு ராசி. ஒழுக்கமான பண்புமிக்க ஒரு ராசி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது ராசியினுடைய குணங்கள். இப்போது இந்த வருகின்ற மார்ச் மாதம் இறுதியில் ஒரு சனி பெயர்ச்சி இருக்குது தனுசு ராசிக்கு. இது நாள் வரை 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி 4ஆம் இடமான மீனத்திற்கு செல்லுது. சரிங்களா. இது பொதுவாகவே 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தை குறிக்கின்ற ஒரு இடம். இது 8ஆம் இடம் என்பது அஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம். 8ஆம் இடத்தை அஷ்டமம் சொல்லுவோம். 4ஆம் இடத்தை அதில் பாதிங்கிறதுனால அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது யாரெல்லாம் தனுசு ராசியோ, தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி மார்ச் மாதம் இறுதியில் 4ஆம் இடத்துக்கு போகிறார். இது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகஸ்தானத்தை சற்று பாதிக்கும். உடல்நல சௌரிய குறைபாடுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உடல் நலத்தில் அதிக அக்கறை செலுத்தணும். உடல் நலம் இல்லாமல் இருந்தாங்கன்னா உங்களுடைய அம்மாவுடைய உடல் நலத்தில் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் என்பது தாயாரை குறிக்கின்ற ஒரு இடம். அது நோய்க்காரகன் சனி சுகஸ்தானத்தில் அமரும் பொழுது தாய்க்கு நோய்களை உண்டு பண்ணுவார். தாய்க்கு உடல்நல சௌரிய குறைபாடுகளை ஏற்படுத்துவார். வீடு, நிலம், வாகனம் போன்றவற்றில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். ஏன்னா 4ஆம் இடம் என்பது வீடை குறிக்கின்ற ஒரு அமைப்பு. அது அப்போ புதிய வீடு யாராச்சும் வாங்கினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக வாங்க. அதில் எதுவும் வில்லங்கள் இருக்காதுன்னு பார்த்துக்குங்க. வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் சரி, பழைய வாகனங்களை வாங்கி விற்றாலும் சரி, கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இந்த 4ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போது எப்பொழுதுமே சனி பகவான் ராசியோடு இணையும் பொழுது, பார்வைப்படும் பொழுது ராசியை கெடுக்கும் என்கின்ற அடிப்படையில் கொஞ்சம் மந்த புத்தியை கொடுக்கும். இதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மனக்குழப்பத்தை கொடுக்கும். எதுலேயுமே ஒரு தெளிந்த சிந்தனை இல்லாமல் இருப்போம். அடிக்கடி இமோஷன் ஆகும், அடிக்கடி கோவப்படுவோம். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் எப்பொழுதுமே சனி, சந்திரன் என்று தங்களுக்குள் பகை கிரகங்கள். சந்திரன் புத்திக்காரகன், அறிவுக்காரகன். சந்திரனோடு எந்த சூழ்நிலையிலும் சனி பகவான் தொடர்பில் இருக்கக்கூடாது. சந்திரனோட சனி இணையவும் கூடாது, சந்திரனை சனி பார்க்கவும் கூடாது. பார்த்துன்னு சொன்னால் சந்திரன் டிஸ்டர்ப் ஆவார். மனம் சலனப்படும், மனம் சங்கடப்படும், புத்தி பேதமளிக்கும், புத்தி தடுமாறும். அப்போது இந்த சந்திரனுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்தையும் கெடுக்கும். பார்க்கின்ற பார்வையின் அடிப்படையில் ராசியையும் கெடுக்கும். அப்போது கொஞ்சம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சரிங்களா. இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான்
உங்களுடைய ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் நலநிலையில் இருக்கும் பொழுது இந்த கோச்சார காலகட்டங்கள் வருகின்ற இந்த சனி பெயர்ச்சியினுடைய அமைப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி 4ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். சரிங்களா? இப்போது சனியினுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு இருப்பது ஒரு வகையில் நல்லது. எப்பொழுதுமே கிரகங்கள் 6, 3, 6, 11 இந்த இடங்களில் இருப்பதும் 3, 6, 11ஆம் இடங்களை சனி பகவான் பார்ப்பதும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. சரிங்களா? அப்போது இந்த சந்திரனுக்கு 6ஆம் இடமான கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனைகளை தருகின்ற இடமான சத்துருஸ்தானத்தை இந்த சனி பகவான் பார்க்கிறார். சரிங்களா? அப்போது 6ஆம் இடத்தினோட தீய பலன்கள் கொஞ்சம் குறையும் உங்களுக்கு. அதே மாதிரி தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். சரிங்களா? நீங்கள் தனுசு ராசி, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கன்னி ராசியை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்ப்பார். அப்படி பார்க்கும் பொழுது ஜீவனத்தை கெடுப்பார். அப்போ தொழிலில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்தும். புதிய தொழில் தொடங்குறதுன்னா கொஞ்சம் கவனமாக தொடங்க. அதிக பொருளாதாரத்தை பயன்படுத்தி அதிக பணத்தை போட்டு புதிய தொழில் தொடங்காதீங்க. ஏன்னா இந்த சனியினுடைய பார்வை பிஸ்னஸில் தாமதப்படுத்தும். ஏன்னா நம்ம ஒரு கடனை ஒன்றை வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். இந்த சனியினுடைய பார்வை நம்முடைய ஜீவன சார்ந்துக்கு இருப்பதனால கொஞ்சம் தொழிலில் சில சங்கடங்களையும் நஷ்டங்களையும் கொஞ்சம் தொய்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடப்பு தசாபுத்திகள் நல்லா இருக்குன்னு சொன்னால் இந்த சனியினுடைய பார்வை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்கிறதையும் மறந்துடக்கூடாது. எப்பொழுதுமே கோச்சார காலகட்டங்களில் இந்த சனியினுடைய பயிற்சியானது ஒரு 20%, 20% கணக்கில் எடுத்துக்கணும். நம்ம பிறந்த ஜாதகத்தில் கிரகத்தினுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில் தான் நமக்கு பலன்கள் நடக்கும். அப்போது நீங்கள் தனுசு ராசியாக இருந்தாலும் கூட இப்போ நடப்பு தசாபுத்திகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, யோகமான தசாபுத்திகள் இருக்குது, தசாபுத்திகளுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற அளவுக்கு இன்றைய காலகட்டம் இருந்ததுன்னு சொன்னால் இந்த சனியினுடைய பார்வைப்படுகின்ற 10ஆம் இடமானது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் இந்த சனியினுடைய பார்வை ராசிக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பில் இருப்பதனால ஜீவனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜீவனஸ்தானம் என்பது 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம். அப்போது கொஞ்சம் தொழிலில் மந்தத்தன்மை ஏற்படுத்தும். அதன் மூலமாக பொருளாதாரத்தில் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து 3, 7, 10ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார் இல்லையா? ஆனால் நீங்கள் பாருங்கள், வருகின்ற மே மாதத்துக்கு பிறகு குரு பெயர்ச்சியும் நடக்குது. இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டு இருந்த குரு பகவான் தற்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகின்றார். ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போகின்றார். அப்போது 7ஆம் இடத்துக்கு போன குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பார், வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பார். சரிங்களா? அப்போது லாபங்கள் இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் லாபத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்படும், அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா ராசிக்கு 11 என்பது லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் 2வது திருமணத்தை குறிக்கின்ற இடமும் இந்த 11ஆம் இடம் தான். மூத்த சகோதரனை குறிக்கின்ற இடமும் இந்த 11ஆம் இடம் தான். அப்போ மூத்த உறவுகள், மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு யோக பாக்கியங்கள், அவர்களுக்கு திருமண வாழ்க்கை. முதல் தாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டு 2ஆம் தாரத்திற்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள், நிச்சயமாக சிறப்படையும். ஏன்னா ராசிக்கு 11ஆம் இடத்தோடு இந்த குரு பகவான் தொடர்பில் இருக்கிறார். 11ஆம் இடம் என்பது 2ஆம் தாரத்தை குறிக்கும் இல்லையா? அவங்க ராசியாதிபதியே 11ஆம் இடத்தை பார்ப்பதன் காரணமாக கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் சக்ஸஸாக இருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் உங்கள் ராசியையும் பார்ப்பார். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, சனியினுடைய பார்வை ராசிக்கு படும் பொழுது உங்களுடைய ராசியை பாதிக்கும், உங்களுடைய மனதை பாதிக்கும் சொன்னேன் இல்லையா? அப்போ சனியினுடைய பார்வை மனதை பாதிக்கும், மனக்குழப்பத்தையும் கஷ்டங்களையும் சங்கடையும் கொடுத்தாலும் கூட குருவோடைய பார்வை அதை சமநிலைப்படுத்தும். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க தனுசு ராசி இது அர்த்தாஷ்டம சனி, கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனின்னு சொன்னாலும் கூட 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து சுகத்தை கெடுத்தாலும் கூட, ஆனால் ராசியாதிபதியான குருவே உங்கள் ராசியை பார்ப்பதனால் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதில் நம்ம நம்பிக்கணும். அப்போ சனியினுடைய பார்வை சற்று கெடுபலன்களை கொடுத்தாலும் குருவோடைய பார்வை அதை பேலன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த ஆண்டானது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துறாது.
சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், இளைய சகோதரம் எல்லாத்தையும் பார்க்க கொடுக்கும். அப்போ மூத்த உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுடைய இளைய உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும். சரிங்களா? குறுகிய தூர பயணங்கள் வெற்றி அடையும். குறுகிய தூர பயணங்கள் மூலமாக எதுன்னு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரியான பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். தைரியம், கீர்த்தி, புகழ் அப்படியே ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துரும் இந்த குரு பகவான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் தனுசு ராசியோ, தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தில் கோட்சார காலகட்டங்களில் இந்த குரு பகவான் வரும்பொழுது திருமணம் கைகூடும். திருமணத்துக்கான முயற்சி, முதல் திருமணத்துக்கான முயற்சியில் யாரைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக கைகூடி வரும். எப்பொழுதுமே கோட்சார காலகட்டங்களில் 2, 5, 7, 9 இந்த இடங்களில் குரு பகவான் அமரும் பொழுது அது திருமணத்தை நடத்தி வைக்குங்கிற அடிப்படையில் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து திருமண தடைகளை கொடுத்த இந்த குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமரும் பொழுது நிச்சயமாக அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி திருமணத்துக்கான முயற்சி, திருமண காலகட்டங்கள் இருக்குன்னு சொன்னால், தசா புத்தி உங்களுக்கு ஒத்து போகுதுன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மே மாதத்துக்கு பிறகு. ஆக ராசியாதிபதியானவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்து 11 மற்றும் தன்னுடைய ராசி 3ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு பொற்காலம் என்றே நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த மே மாதத்துலேயே இன்னொரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி. இதனால் வரை 4ஆம் இடத்திலிருந்து ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருவார். இருந்தாலும் கூட 3ஆம் இடத்துக்கு வருகின்ற ராகுவை இந்த குரு பகவான் பார்ப்பார். அப்போ 3ஆம் இடத்தையும் ராகு பார்ப்பார், 3ஆம் இடத்தில் அமர்ந்த ராகுவையும் இந்த குரு பகவான் பார்ப்பார். ரொம்ப நல்லது. பொதுவாக பாவகிரகங்கள் 3, 6, 10, 11 என்கின்ற இந்த உபஜயஸ்தானங்களில் கோட்சார காலகட்டத்தில் அமரும் பொழுது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. எனவே ராகுவோடைய பயிற்சி 3ஆம் இடத்துக்கு இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு கடுமையான கெடுபலன்களை கொடுத்துரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ சனியினுடைய பயிற்சி மற்றும் சனி 4ஆம் இடத்தில் இருப்பதன் காரணமாக தாயார், மனை, வீடு, நில, வாகனங்கள் போன்ற அமைப்புகளையும் உடல்நல சௌரிய குறைபாடுகளையும் ஏற்படுத்தினாலும் கூட குருவோடைய பார்வை அதை ஈடுகட்டது. ராகு கேது பயிற்சிகளும் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை தராது. இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் வருகின்ற மே மாதத்துக்கு பிறகு சரிங்களா கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். சிம்மம் என்பது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். சரிங்களா? அப்போ அப்பாவோடைய உடல்நல சௌரிய குறைபாடுகளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா 9ஆம் இடம் வந்து தந்தையை குறிக்கின்ற, சரிங்களா, குருவை குறிக்கின்ற ஒரு இடம் அது. எனவே அந்த இடத்தில் கேது பகவான் அமரும் பொழுது தந்தைக்கு கொஞ்சம் உடல்நல சௌரிய குறைபாடுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் தசாபுத்து காலகட்டங்களில் உங்களுக்கு யோகமான தசையும் உங்கள் ஜாதகத்தில் இயல்பாகவே சூரியனும் 9ஆம் இடமும் பலமாக இருக்கும் பொழுது இந்த கேதுவோடைய பயிற்சி மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், மூலம், பூராடம், உத்திராடத்தினுடைய முதல் பகுதியில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு யோகத்தை தான் தருமொழிய கெடுதலை தராது. அர்த்தாஷ்டம சனியை கண்டு நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட குரு பயிற்சிக்கு பிறகு குருவோடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் பலமாக இருப்பதனால் நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் ஒரு நிம்மதியான ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? வாழ்க வளமுடன். என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவினை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் இந்த வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும்.